இந்த உலகத்தில் உள்ள மனிதனாக ஆண்டவரே உமது ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்தார் ஆண்டவரே. எங்களோடு கூட நடந்தார் ஆண்டவரே. எங்களோடு கூட அவர் வாசம் பண்ணினார் ஆண்டவரே. He stayed with us, Lord. He fed us, Lord. எங்களை அவர் போஷித்தார் ஆண்டவரே. எங்களோடு கூட அவர் தங்கி இருந்து எங்கள் மத்தியில் அற்புத அடையாளங்களை செய்தார் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அவர் அற்புத அடையாளங்களை செய்வது மட்டுமல்லாது அவர் எங்களுக்காக ஒவ்வொரு நாளில் அவர் சிலுவையில் தூக்கப்பட்டார் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரின் பாவத்திற்காக ஒரே தரம் மரிக்கும்படியாக He just went to the cross to be made as a sacrifice for each one of us, Lord. எங்கள் ஒவ்வொருவருக்காக ஒரு பலியாக அவர் ஒரு நாளில் தூக்கப்பட்டார் ஆண்டவரே. அதோடு கூட அவர் நின்று போகவில்லை. He just was made as a sacrifice and then he said, no, I cannot be dead. நான் மரித்திருக்க மாட்டேன். என் பிள்ளைகளோடு கூட நான் காலாகாலமும் நான் வாழும்படியாக என் பிள்ளை பக்கத்திலே நான் இருக்கணும். என் பிள்ளையோடு கூட நான் அமர்ந்திருக்க வேண்டும். என் பிள்ளையின் பக்கத்தில் நான் நின்று கொண்டிருக்க வேண்டும். அவன் கண்ணீர் வடிக்கும் பொழுது என் பிள்ளை பக்கத்திலே நான் வரணும். அவள் கண்ணீரை துடைக்கும்படிக்கு அவளோடு கூட நான் வாசம் பண்ண வேண்டும். என் பிள்ளையோடு கூட அவள் இரவு நேரங்களில் அவள் வருத்தத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளையின் அருகில் நான் வந்து உட்காரும்படிக்கு நான் உயிரோடு கூட எழுதி வருகிறேன் என்று எங்களுக்காக நீங்க உயிரோடு கூட எழுதினீர் ஆண்டவரே. உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே உமது வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்படும்படியாக இதோ நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உமது கண்கள் பதிக்கப்பட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரின் பேரில் ஆண்டவரே நீங்கள் சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே உமது வல்லமையை ஊற்றிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவரே தகப்பனே you talk with your people. ஆண்டவரே உமது பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள ஆமென் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் யாவரும் உட்கார்ந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் வேதாகமத்தை திறந்து கொண்டோம்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. The book of John chapter 21. இந்த வேதாகம பகுதியை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த சாப்டர் முழுசும் நீங்க பாத்தீங்கன்னா முதல் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளாக அக்கினி மூண்டு கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? This is a chapter wherein which the Lord has come once again to dwell with his disciples. அவரது சீஷர்களோடு கூட மீண்டுமாக அவர் ஒரு விசை அவர் கடந்து வந்து அவர்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும். அவர்களோடு கூட நான் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி yet one more time the Lord has come. Hallelujah. இந்த நாளிலும் சரி ஆண்டவர் உங்களை நோக்கி ஒரு காரியத்தை கூறுகிறார். இதோ மற்றொரு முறையாக yet another time I am coming to dwell with you all. உங்களோடு கூட நான் வாசம் பண்ணும்படியாக உங்களோடு கூட நான் பேசும்படியாக இதோ நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. இது 21வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 5வது வசனம் ஒரு அழகான ஒரு வசனம். It says இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே ருசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? Children, have ye anything to eat? இந்த வசனத்தை பார்த்தோம்னா நீங்க என்ன நினைப்பீங்க? Everybody has got their own versions of this. நான் நிறைய இந்த வசனத்துக்குரிய நிறைய தேவனுடைய தாசர்களுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அங்க சிலர் சொன்னாங்க ஆண்டவர் வந்து ஒரு
அந்த பரம தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம பிள்ளைகளை சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? பிள்ளையே இந்த மாதிரி கேடு அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளையே நான் சொல்றது கேடு. அதனால என்ன? The Lord is our Father. Jesus Christ is our heavenly Father. அதனால என்ன நடக்குது? அவர் தன் சீஷர்களை பிள்ளைகள் என்று சொல்றார். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் 12வது வசனம் ஆகிய வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது அங்கே பிள்ளைகள் என்ற ஒரு வார்த்தையை குறித்து பார்க்கலாம். இதற்குரிய அந்த மூல பாஷையில் உள்ள அந்த வார்த்தை என்னன்னா டெக்னியா என்று போடப்பட்டிருக்கு. இந்த டெக்னியா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? It signifies to little and tiny children. அதாவது குட்டி குட்டி பிள்ளைகளை குறிப்பதுதான் இந்த வார்த்தை. இதே போன்ற ஒரு வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதே 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கலாம். அங்க பார்க்கலாம், that also signifies the same little child. சின்ன பிள்ளையை குறிக்கலாம். சின்ன பிள்ளையை குறிக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? grown ups பார்த்து சொல்றாரு. நல்லா வாட்ட சாட்டமா திடகாத்திரமா இருக்கிற முதிர் வயது உள்ள சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? பிள்ளைகளே. நம்ம சகோதரனை சகோதரிகள், இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த சீஷர்கள் யாவரும் அவங்க சின்ன பிள்ளைகள் மாதிரி கிடையாது. அவர்கள் இயேசுவானவரை பார்ப்பதற்கு முன்பதாக அவர் எப்படி இருக்கிறாங்கன்னா, they are all big people. ஒரு சின்ன ஒரு காரியம் எடுத்துக்கணும்னா, செலோத்திய சீமோனை குறித்து நீங்க பார்க்கலாம். நம்ம யாருக்குள்ளாக வழி நடத்தின எனது அருமை மாமா சொல்லிக் கொடுத்திருக்காங்க இந்த செலோத்திய சீமோனை குறித்து. இந்த செலோத்திய சீமோன் முதலாக இயேசுவானவர் எந்த இடத்துல பார்ப்பாராம்? ஒரு பெரிய புரட்சிக்காக அவர் குதிரையை எடுத்துக்கொண்டு அவர் வேகமாக கடந்து சென்று கொண்டிருப்பாங்க. ஏன்னா செலோத்திய குடும்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா, அந்த நாட்களில் அந்த இனத்திற்காக, அந்த ஜூவிஷ் ட்ரெடிஷன்ஸ்க்காக ஒரு வைராக்கியத்தை கொண்டவர்கள் தான் இந்த செலட்ஸ். இப்படியாக என்ன நடக்கும்? இயேசுவானவர் சீஷர்கள் எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு நாள் பாப்பாராம், ஒரு குதிரையில வேகமாக இந்த செலோத்திய சீமோன் வருவான். உடனே இயேசுவானவர் நடுவுல போவாராம், அந்த குதிரையை ஸ்டாப் பண்ணுவாராம். செலோத்திய சீமோனே, எனக்கு நீ சீடனாக வருவாயா? will you become my disciple என்று சொல்லி வழியில அவர் கிராஸ் பண்ணி அந்த செலோத்திய சீமோனை பிடிச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஹல்லேலூயா. அந்த செலோத்திய சீமோன் பார்க்கலாம், அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? அவர் அந்த தேசத்துல ஒரு பெரிய ஒரு புரட்சியாளர். அடுத்ததாக நீங்க மத்தேயு பாருங்க. மத்தேயு அந்த காலத்துல உள்ள ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். ஹல்லேலூயா. அந்த காலத்துல இருக்கிற ஒரு டாக்ஸ் கலெக்டர். அந்த காலத்துல அவரை பார்த்தா எல்லாரும் எழுதி நின்று தலை வணங்கி கும்பிடுவாங்க. ஏன்னா இவர் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்காக வரிகளை வாங்கும் ஒரு மனிதர். ஹல்லேலூயா. அப்படி நீங்க தோமாவை பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்ட். அந்த காலத்துல இருக்கிற வீடுகளை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் ஒரு திறனையும் படைத்த அந்த காலத்திலே உள்ள ஒரு பெரிய ஆர்கிடெக்ட். நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக, நானே சின்ன வயசு இல்லாட்டா அப்பா ஏஜ் அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது அவர்கள் இள வயசுல இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்ஜினியர் வீடு எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அந்த மொக்குல ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்கும், அவர் தான் இன்ஜினியர். அப்ப அந்த நாட்கள்ல பாருங்க, ஆர்கிடெக்ட் யாருன்னு கேட்டா அந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க? தோமான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் விரல்கள் எல்லாம் இவ்வளவு பெருசா தடியா இருக்கும். அவர் விரலை கொண்டுகிட்டே படம் வரைவாரு. இந்த மனுஷன் தான் தோமா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. Hallelujah. Everybody were just best in their own domain and own profession. எல்லாரும் அவங்க இதுல அவங்க பெஸ்டா இருந்தாங்க. அந்த பெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? இவர் பக்கத்துல உட்கார வைக்கிறார். இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். பேதுரு அந்திரேயா இவங்க 2 பேரும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்கள் அந்த தேசத்துல இருந்த ஒரு பெரிய ஃபிஷர்மேன். அவர்களை போன்று மீன் பிடிக்கிறவர்கள் யாருமே கிடையாது. அவங்க அந்த நாட்கள்ல ஒரு தேர்ச்சி பெற்ற மீனவர்கள். அடுத்து யாக்கோபு எடுத்துக்கிடுங்க, யோவான் எடுத்துக்கிடுங்க. அவங்க அப்பா தான் அந்த காலத்திலே செபதியு ஷிப்பிங் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒன்று நடத்தி கொண்டு வந்தாங்க. அந்த பெரிய கம்பெனியில பெரிய பெரிய போட் செய்வாங்க, பெரிய பெரிய ஃபிஷிங் நெட் செய்வாங்க. அந்த நாட்கள்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன். இப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சேர்த்து கொண்டு இவர்களோடு கூட 3 வருஷம் அவர் டிராவல் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் அவர் மரித்து போயிடுறாரு. அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்துட்டு அப்பப்ப வந்து இவங்களை பார்த்துட்டே இருக்காரு. இந்த பிள்ளைங்களை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளே. Hallelujah. He is just seeing all these people and saying, பிள்ளைகளே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களால் பிரவேசிக்கவே முடியாது. Hallelujah. You will not be ready for the kingdom of God if you just repent and be made like this little child. இந்த சின்ன பிள்ளை போல நீங்க மாறணும். ஆண்டவருடைய கண்ணுல இவ்வளவு பெரிய பெரிய ஆபாச
apostles, இவ்வளவு பெரிய பெரிய ஜனங்கள், இவ்வளவு பெரிய பெரிய ஸ்டேட்டஸ் கியூவோட உள்ள ஆட்கள், இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கறாரு. ஆனா இவர் கண்ணுக்கு எப்படி தெரியுமா தெரியுது? இவங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைகள். ஹalleluya. இன்றைக்கு அன்பு சகோதரனே சகோதரிகளே, நீங்க யாவரும் இந்த இடத்துல வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் யாவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே. ஹalleluya. பிள்ளைகளே, children, do you have something to eat? அன்பு சகோதரனே சகோதரி, வேதத்தை பார்க்கலாம். 6வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 5-7 ஆகிய வசனங்களை நீங்க பார்க்கலாம். இவ்வளவு பெரிய பெரிய ஸ்டேட்டஸ் உள்ள ஜனங்கள், இவ்வளவு பெரிய பெரிய ப்ரொஃபஷன் அண்ட் பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்கிற ஆட்கள், இந்த மனுஷர் சொல்ற வார்த்தையை பாருங்க. 5வது வசனம் 7வது வசனமா நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கு. என்ன அந்த கூட்டத்துக்கு என்ன இப்ப தேவை? தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி a multitude had gathered. ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்துச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நல்லா பேசுறாரு. ஆண்டவரை குறித்து, பிதாவானவரை குறித்து, தேவ வசனத்தை குறித்து, நியாயப்பிரமாணத்தை குறித்து எல்லாவற்றையும் பேசிவிட்ட பிறகு அவர் முடிச்சிட்டாரு. He made an end to his talk. He made an end to all his sayings and he just turned back to his disciples and said, give them something to eat. ஏதாவது ஒன்று கொடுப்பா, பாவம் பசி இருக்குது. நான் நல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நல்லா போதிச்சிட்டேன் என் பிள்ளைங்களுக்கு. அவங்களுக்கு நல்ல காதுல இதயத்திற்கு தேவையான உணவு எல்லாத்தையும் கொடுத்தேன். வயிறு அவங்களுக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணேன். நண்பு சகோதரி சகோதரி, இன்றைக்கு நம்ம எடுத்துக்கோமே, இன்றைக்கு இந்த இடத்துல இம்மீடியட்டா நமக்கு இங்க யாருக்காவது பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே என்ன செய்வோம்? இப்ப யாருக்காவது பசிக்குது என்ன சொல்லணும்னா உடனே இங்க யாருக்கையாவது சொல்லி அனுப்பி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லிடுவோம். இதை விட நம்ம என்ன செய்வோம்? ஒரு நல்ல ஒரு நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபிஷியண்டா இருந்தாலும் எங்க கடை போன் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? போன் அடிச்சு இங்க எத்தனை பேர் வந்து ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால இவ்வளவு பண்ண முடியும்னா அந்த நாட்கள்ல அவ்வளவு ஸ்டேட்டஸ் உள்ள ஆட்கள், அவ்வளவு பெரிய ஆட்கள், ஒரு ஷிப்பிங் கம்பெனி ஒருத்தன் வச்சிருக்கான், ஒருத்தன் கவர்மெண்ட்ல இருக்கிற டாக்ஸ் கலெக்டர், இன்னொருத்தன் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனிஸ்ட். இப்படிப்பட்ட ஆட்கள் அந்த ரெவல்யூஷனிஸ்ட்னா போனா ஃப்ரீயாவே வாங்கிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பேச்சு திறமையும் அவங்க கிட்ட பலசாலியாகவும் இருந்தான். இந்த டாக்ஸ் கலெக்டர் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறதுனால இமிடியேட்டா போன் பண்ணி இத்தனை வந்து இறக்குன்னு சொல்லிருக்கலாம். ஆனா இவன் என்ன சொல்றான்? இவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, இவங்களுக்கு போய் எப்படி ஆண்டவரே சாப்பாடு கொடுக்க முடியும்? இவர்களை அனுப்பி விட்டுரும். I don't know what to do, Lord. என்ன செய்யன்னு தெரியல ஆண்டவரே. இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்த ஜனங்க, இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தும், இவ்வளவு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஜனங்க, அவர்கள் பிள்ளைகளாக மாறின பிறகு அவங்க எப்படி தெரியுமா ஆயிட்டாங்க? பிள்ளைகளாகவே மாறிட்டாங்க. ஹalleluya. ஆண்டவர் அவர்களை பிள்ளைகளாக அழைத்து விட்ட பிறகு பழைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போயிடுச்சு, பழைய பேக்ரவுண்ட் எல்லாம் போயிடுச்சு, பழைய எல்லா அட்ரிபியூட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. Their heart and their thoughts and their soul and all their doings and they themselves became a little child. Hallelujah. அவர்கள் முழுவதுமாக அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் அவர்கள் செய்கைகள் அவர்கள் நடவடிக்கை எல்லாமே எப்படி ஆயிடுச்சு? குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றாங்க? எல்லாத்துக்கும் அப்பாவை திரும்பி பார்க்கணும், எல்லாத்துக்கும் இயேசுவானவரை திரும்பி பார்க்கணும், எல்லாவற்றிற்கும் நாம் இயேசுவானவரை திரும்பி பார்க்கணும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்றாங்க? They always turn towards their father. They always turn towards Jesus. They had nothing in their hearts. They had nothing in their thinking. They had nothing for themselves. Hallelujah. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் எல்லாவற்றையும் வெறுத்து தனக்குரிய சிலுவையை அவன் தூக்கிக் கொண்டு என் பின்பதாக அவன் நடந்து வர வேண்டும். Hallelujah. அப்படியாகவே they lost everything. They lost their habits. They lost their character. They lost their total thing. They became as a little child. Hallelujah. சின்ன பிள்ளையாவே மாறினார். மத்திய சுவிசேஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் ஒரு ஸ்திரீயானவளை குறித்து. அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மகளுக்காக அவர்கள் வேண்டிய ஆண்டவர்கிட்ட ஓடுவாங்க. வேண்டிய ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே மகா சிக்கா இருக்க ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க. உடனே அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? இந்த சீஷர்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த இடத்துக்கு நேரா போமா, ஒரு பிசாசு விரட்டுற ஒருத்தர் இருக்கான். அந்த நாட்கள்ல synagoguesல there were people to drive out demons. பிசாசுகளை வெளியேற்றுவதற்காக அங்க ஆட்கள் இருந்தார்கள், அங்க மாயவித்தைக்காரர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. உடனே இவங்க என்ன சொல்லிருக்கலாம்? நீ நேரா அங்க போ, மாஸ்டர் எல்லாத்துக்குமா தொந்தரவு பண்ணுவீங்க, எல்லாத்துக்குமா போதகரை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றீங்க, சுகமாக்கணும்னு சொல்றீங்க, பேய் ஓட்டணும்னு சொல்றீங்க, சாப்பாடு போடணும்னு சொல்றீங்க, எல்லாத்துக்குமா மாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, பேசாம போமான்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இயேசுவானவர் திரும்பி பார்த்து, ஆண்டவரே அந்த லேடி ரொம்ப நேரமா பின்னாடி வந்துட்டு இருக்கு, ஏதாவது செய்யுங்க, ஒன்னு அனுப்பி விட்டுரும், இல்லாட்டா ஏதாவது செய்யும், do something or send her off.
இன்னொரு அப்பா வராரு, அப்பா தான் பிள்ளையை கூட்டிட்டு வராரு, கூட்டிட்டு வந்து சொல்றாரு, என் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிக்கிட்டே இருக்கு, அக்கினிக்குள்ள தூக்கி போடுது, நெருப்புக்குள்ள தூக்கி போடுது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. உடனே என்ன பண்ணிருக்கலாம், இயேசுவானவரோட ஒட்டி உராய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தான். இயேசுவானவரோட எல்லா இடத்துக்கு போனாலும் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் he called the 12 அப்படின்னா இருக்கும். பைபிள்ல அவர் எந்த இடத்துக்கு டிராவல் பண்ணாலும் ஒரு படகுல ஏறினாலும் என்ன பண்றாரு, 12 பேர் எடுத்துக்குவா. ஒரு நேரம் ஒரு சினகாகுள்ள போனா, ஒரு நேரம் ஒரு தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தா கூப்பிட அந்த 12 பேரையும் என் கூடயே வைத்துக் கொண்டு தம்மோடு இருக்கும்படிக்கு ஒரு 12 பேர் அவர் சூஸ் பண்ணார். அந்த 12 பேர் என்ன பண்ணிருக்கலாம், இயேசுவானவரோட கூட உரசி கொண்டிருக்கிற வாழ்க்கை தானே, இயேசுவானவர் கிட்ட இருந்து வல்லமை இவர்களுக்குள்ள வந்திருக்கும் தானே, இயேசுவானவருக்குரிய எல்லா சுகமளிக்கும் வல்லமையும் அந்த தன்மையும் இவர்களுக்குள்ள இருந்திருக்கும் தானே. சரி வா நான் சொல்லுவாங்க அப்படின்னு பண்ணிருக்கலாமே. But still they couldn't. They didn't want to do it. அவர்கள் அதை செய்ய விரும்பல. ஏன்? எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா பண்ணுவாரு, எங்க அப்பா தான் செய்யணும், எங்களால முடியாது, எங்களால ஒன்றுமே முடியாது என்று சொல்லி அவர்கள் தாங்களாகவே சிறு பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். They became as a little child. சின்ன பிள்ளையாகவே மாறிட்டாங்க. இப்படி சின்ன பிள்ளையாக மாறின இந்த அப்போஸ்தலர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிட்டா. உண்மைதான், இந்த பிள்ளைகள் அவரோடு கூட இருந்தார்கள். அவர் செய்த எல்லா அற்புத அடையாளங்களையும் பார்த்தார். அவர்கள் செய்த எல்லா காரியத்தையும் they were the first witnesses. முதலாவதாக கண்டு கழித்தவர்கள் இந்த பிள்ளைகள் தான். ஆனால் அந்த பிள்ளைகள் ஒரு நாள் என்ன நடந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இயேசுவானவர் சிலுவையில் அடிச்சிட்டாங்க, இயேசுவானவர் மரித்து விட்டார். இதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் தகப்பனெல்லா பிள்ளைகளாக என்ன செய்வதென்று அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு சொல்றாங்க, அவர் உயிரோடு கூட எழுப்பிட்டாராம், நீங்க பார்க்கலையா? என்ன செய்றாங்க, கதவுகளுக்குள்ளாக தங்களை போய் பூட்டிக் கொண்டு, ஓ ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பிட்டாரா, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, யாராவது திருடிட்டு போயிட்டு இப்படி சொல்றாங்களா, what is happening என்று சொல்லி தத்தெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது Jesus appeared in that midst. Jesus appeared amidst them and he just said, என் விலாவுல உன் கரங்களை போட்டு பார், என் விலாவுல உன் கரங்களை போட்டு பார், நான் என்னைய பாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினாலும் கூட அவர் வந்து அவர் செல்லுகிறவராகவே இருந்து விட்டார். இப்படியாக இருக்கும் பொழுது என்ன நடக்குது, these people lost their hope, these people lost their everything. என்ன நடக்குது, முதலாவது வசனத்துல நீங்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல first verse என்ன சொல்றாரு, சீமோன் என்ன சொல்றாரு, நான் எங்க போறேன், I am going for fishing. 2-3 ஆகிய வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது இவரோடு கூட 7 பேர் கடந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். There were 7 people who accompanied this Peter to the boat. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல நீங்க பார்க்கலாம், தாமஸ் அந்த இடத்துல வந்திருந்தாரு, திதிமோ என்று சொல்லப்படுகிற தோமா அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு, நத்தானியேல் அங்க வந்திருந்தாரு, சீமோன் பேதுரு, இவங்க எல்லாரும் போயிருக்காங்க. இதை வாசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தாட் ஒன்று வந்துச்சு. என்னன்னா சீமோன் பேதுரு போலாம், யாக்கோபு போலாம், யோவான் போலாம், அந்திரேயா போலாம், இவங்க 4 பேர் போலாம். But what is the need for Thomas the architect to go to fishing? Thomas யாரு? தோமா வந்து ஒரு ஆர்கிடெக்ட், அவருக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டும். நத்தானியேல் யாரு? அவர் ஒரு மிஷனரி, அவருக்கு ஒரு மீன் பிடிக்க போனோம். அங்க இருந்த மத்த செலத்திய சீமோன் யாரு? அவர் ஒரு ரெவல்யூஷனிஸ்ட், அவருக்கு போனோம். அங்க இருக்கிற டாக்ஸ் கலெக்டர் இதுக்கு போனோம். ஆனால் வேதாகமத்துல பார்க்கலாம், அப்பா இல்லாத பிள்ளைகளின் காரணமாக, தகப்பனை இழந்த அந்த பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யலாம், யாராவது ஒருத்தர் ஒரு சீமோன் பின்னாடி போயிடுவோம், சீமோன் சொல்றபடி போவோம்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாரும் திக்கற்றவர்களாக ஏதாவது ஒன்று செய்வோம், we do something என்று சொல்லி they all went for fishing. My dear brother and sister, நீங்களும் இந்த இடத்துக்கு ஒருவேளை கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். நான் என்னென்னவோ செஞ்சுட்டேன், என் வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையாக, என் வாழ்க்கையில மீன் கிடைக்கவே மாட்டேங்குது, என் வாழ்க்கையில ஹோப் கிடைக்கவே மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கவே மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் இந்த கண்ணீர் துடைக்கப்படவே மாட்டேங்குது. நான் செயின் பிரேயர்ல ஜோம் பண்றேன், அர்ஜென்ட் பிரேயர்ல ஜோம் பண்றேன், 1 மணி நேரம் நான் ஜோம் பண்றேன், 2 மணி நேரம் நான் ஜோம் பண்றேன், 1/2 மணி நேரம் ஜோம் பண்றேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் போஸ்ட் பண்றேன், but still my life has not transformed. My life is still the same as how I was years ago. பல வருடங்களுக்கு முன்பதாக நான் எப்படி இருந்தேனோ அதே போன்று நான் இன்றும் நான் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையானது அப்படியே ஸ்டாக்னண்டா போயிட்டு இருக்குது. There is no ups in my life. There is only down, down, down. And when I just plot a graph in my life, என் வாழ்க்கையை ஒரு கிராஃப்ல போட்டேன்னா கிராஃப் மேலே ஏறவே மாட்டேங்குது, வெறும் கீழே இறங்கி கொண்டிருக்குது என்று சொல்லி கண்ணீரோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த வியாதி என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, இந்த கஷ்டம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, இந்த பாடு என்னை தொத்திக்கிட்டே வருது,
இந்த பாடும், இந்த நிந்தனையும், இந்த அவமானமும் எனக்கு இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. I am still weeping என்று சொல்லி நீங்க அந்த இடத்துல கண்ணீரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். My dear brother and sister, they were also in the same boat. The architect was in that boat. The zealot was in that boat. Everybody were in that boat. They were doing something. ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும். எங்க அப்பா என்ன விட்டு போயிட்டாங்க உண்மைதான், ஆனா என்ன செய்யணும்? I must do something என்று சொல்லி அவர்கள் எதையாவது செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பார்க்கலாம் ஒரு சத்தம் ஒன்று வருகிறது. Hallelujah. There came a voice in verse 5. 5வது வசனத்துல ஒரு சத்தம் வருது. பிள்ளைகளே, ஏதாவது கிடைச்சுச்சா? நீங்க என்னமோ பண்றீங்க உண்மைதான், ஏதாவது கிடைச்சுச்சா? உங்களையும் என்னையும் பார்த்து இயேசுவானவராகிய அந்த பரம தகப்பன் அதே வார்த்தையை கேட்கிறார். Hallelujah. The Lord is asking you, my dear sister, my dear brother, the Lord is asking you, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? புசிக்கிறதுக்கு ஏதாவது கிடைச்சுச்சா? ஒரு 2 வருஷம் நீ ட்ரை பண்ண, 3 வருடம் நீ ட்ரை பண்ண, ஏதாவது உனக்கு புசிக்க கிடைச்சுச்சா? உடனே என்ன சொல்றாங்க பைபிள்ல? What does that do? What did those apostles say? No Lord. இல்லை, எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. My dear brother and sister, இன்றைக்கும் நீங்களும் அநேக காரியங்களை you might have tried. அநேக டாக்டர்ஸ் you might have tried. அநேக you might have gone to lots and lots of things pertaining to your weakness. உங்களுடைய பாடுகளுக்கு ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக புது காரியத்தை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். You might have gone through lots and lots of things, but still you might not have achieved any goal, any result. ஒரு ரிசல்ட்டுமே வாங்காம இந்த இடத்துல கண்ணீரோடு கூட நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி, ஆண்டவரே ஒண்ணுமே முடியல, ஆண்டவரே என்னால ஒண்ணுமே முடியலடா. I tried my everything Lord. நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால ஒண்ணுமே முடியல என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் சொல்லும் பொழுது அடுத்த வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? படகுக்கு வலதுபுறமாக உங்கள் வலையை போடுங்கள். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், நான் எதிர்பார்த்தேன் இங்க இருந்து ஒரு சத்தம் வந்திருக்கும். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவங்களை தவிர மிச்ச எல்லாம் வாங்க, உங்களுக்கு மீன் கிடைச்சிருக்கும்னு சொன்னார்னா அது ஒரு தகப்பனார், நல்ல தகப்பனார், பிள்ளைகளை குறித்து தெரிந்திருக்கிற ஒரு தகப்பனார். ஒருத்தருக்கும் மீன் பிடிக்க தெரியல, அங்க மீன் பிடிக்க தெரிஞ்சவரே 4 பேர் தான். அந்த 4 பேரை மட்டும் போயிருந்தா அங்க மீன் மாட்டி இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் தெரியாத 7 பேர் போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் மீன் கிடைக்கலன்னா நம்ம வாழ்க்கையில சில டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கும் போது நம்ம என்ன தெரியுமா நினைப்போம்? ஓ, இந்த டிசிஷன் ரைட் ஆயிடும், இந்த டிசிஷன் கரெக்ட் ஆயிடும். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா, நான் நினைக்கிறேன் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லணும் நம்ம பார்த்து, நீ இந்த டிசிஷன் எடுக்கல, வாங்கி கட்டு. கூட்டிட்டு போனல, 7 பேர் கூட்டிட்டு போனல, மீன் பிடிக்க தெரியாத பேர் கூட்டிட்டு போனல, கடை மிச்ச எல்லாம் வெளியில வா, அப்புறம் உனக்கு மீன் மாட்டணும்னு சொல்லியிருந்தா அது ஒரு தகப்பனாரின் வார்த்தை. ஆனா நீ இயேசுவாகிய தகப்பனார் என்ன சொல்றாரு? நீ டிசிஷன் எடுத்தியா, நீ தப்பான டிசிஷன் எடுத்தியா, நீ தப்பான பாவத்தை நீ செய்தாயா, நீ இந்த காரியத்தை எனக்கு விரோதமாக செய்தாயா, நீ என்ன செய்தாலும் பரவாயில்ல, நீ அதே படகுல நீ கூட்டிட்டு போன ஆட்களோட ஒண்ணும் தெரியாத தோமாவையும் செலோத்தேசியையும் வைத்துக் கொண்டே அந்த இடத்துல உன் வலையை வலது புறமாக போடு. Hallelujah. My dear brother and sister, you might have taken some decisions in your life which is against the will of the Lord. தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக, அவருக்கு விரோதமாக கூட சில காரியத்தை செய்தால் எனக்கு ஒரு தீர்வு வருமா, எனக்கு ஒரு விடி வருமா, இந்த பாடியிலிருந்து எனக்கு ஒரு மீட்சி வருமா என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாக கூட நீங்க செய்திருக்கலாம். ஆண்டவர் என்னை சொல்றாரு, நீ அதே பாடல்ல இருமா, நீ அதே ஆலோசனையோடு கூட இரு, ஆனால் உன் வலையை நீ வலது புறமாய் போடும் பொழுது, ஓ வலது புறமாக அவரது விலாவில் அந்த ஈட்டியால் பாய்த்த அந்த விலாவின் அந்த வலது பகுதிக்குள்ளாக நீ உன் வலையை போடும் பொழுது உனக்கு மீன்கள் அகப்படும். Hallelujah. My dear brother and sister, Jesus was pierced on his side, on his right side. அதே சைடுல என்ன சொல்றாரு? நீ வலையை திரும்ப போடு. Hallelujah. My dear brother and sister, you might be wondering why I haven't got fruits yet. இன்னும் எனக்கு ஏன் கனிகள் கிடைக்கல? நான் இத்தனை நாட்கள் நான் அதிகமாக விதைத்துக் கொண்டே தான் வருகிறேன். நான் ஜெபத்தில் விதைக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளைகளிடம் சென்று நான் ஜெபிக்கிறேன், நான் இப்படியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இத்தனை வருடங்களாக தனி ஜெபத்தில் இருக்கிறேன், குரூப் பிரேயர்ஸ்ல இருக்கிறேன், அக்கினி அபிஷேகத்துல ஜெபம் பண்றேன், பட் இன்னும் எனக்கு கனிகள் கிடைக்கவில்லையே.
You are sowing in the right place. That is true. நீங்கள் விதைக்கிற இடம் கரெக்டான இடம் தான். ஆனால் கனிகள் வர வேண்டும் என்றால் உங்களது வலையை நீங்கள் வலது புறமாய் போட வேண்டும். Hallelujah. You have to throw your net towards the right hand side. Hallelujah. அந்த சகோதரி என்ன பண்றாங்க? இயேசுவானவர் அவரது மார்பானது ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த வலது புறத்தில் அவர்கள் வலையை திருப்பி போடும்போது what they acquired, என்ன கிடைச்சுச்சுமாங்க? 153 பெரிய மீன்கள். ஹalleluya. 153 பெரிய மீன்கள். 12 கூடைகளை அவர்கள் எடுத்தார்கள்னு பார்த்தோம். 12 கூடைகள் மட்டும்தான். 12 பெரிய கூடைகள் இருக்கா? இல்ல. There were 12 baskets which they acquired at the end of the miracle. அந்த அற்புதம் முடிந்துவிட்ட பிறகு அவர்கள் எடுத்தது வெறும் 12 கூடைகள் தான். ஆனா நமக்கு தேவனுடைய தாசன் சொல்லி கொடுத்தது என்னது? ஒரு கூடையோட அளவு ஒரு மனுஷன் படுத்திருந்தா எவ்வளவு நீளமாக இருப்பானோ 6 அடிக்கு இருந்துச்சா ஒரு கூடையோட அளவு. அங்க பைபிள் என்ன போட்டிருக்குது? 12 கூடைகள். ஆனா இந்த இடத்துல என்ன போட்டிருக்குது? 153 பெரிய மீன்கள். வெறும் கூடைன்னு சொன்னாலே 6 அடிக்கு இருக்குதுன்னா 153 பெரிய மீன்கள்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும். ஹalleluya. வேதாகமத்திலே பெரிய மீன்கள் இருக்கு. அப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கும். I believe it would have been a giant fish. Hallelujah. அது ஒரு பெரிய ஒரு giant-ஆக கோலியாத்தின் உயரம் போன்று 9 ஃபீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு மீனா இருக்கும். Hallelujah. 153 பிடிச்சாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஷிப்பிங் கம்பெனி வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு மேனுஃபேக்சரரா இருந்தாலும் சரி, 9 அடி இன்டு 153 மீன்கள் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நெட் அவனால செஞ்சிருக்கவே முடியாது. யோவானுக்கும் செஞ்சிருக்க முடியாது, யாக்கோபுக்கும் செஞ்சிருக்க முடியாது. அவங்க அப்பா தாத்தா கூட்ட காலத்துல இந்த மாதிரி நான் பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் 153 பெரிய மீன்களை வைக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு விட்டார் என்றால் உங்களுக்கு இருக்கிற இந்த வலையை கூட அவர் பெருசாக்குவார். ஹalleluya. அந்த வலை கூட பெரிதாக மாறும். நீங்க போட்டது ஒருவேளை சின்ன வலையா இருக்கலாம். வெறும் சின்ன மீன் நம்ம கிடைக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமா நீங்க வலையை போட்டுக்கலாம். ஆனால் பெரிய மீன்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் உங்கள் வலையை கூட அவர் நீட்டி வைப்பார். ஹalleluya. நண்பு சகோதரனே சகோதரிகளே, 153 பெரிய மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. என்ன பண்றாங்க? நீங்க overjoyed. இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த காலத்துல மட்டும் இன்னைக்கு இருக்கிற மீடியா இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? நேர ஒரு 20-30 பேர் கேமரா மைக்கோட போய் நின்றுப்பாங்க. This is the best catch of the decade. இந்த 10 வருடங்கள்ல, ஏன் இந்த மில்லேனியம்ல, 1000 வருஷத்துல, இந்த செஞ்சுரியிலேயே இந்த மாதிரி ஒரு மீன் கிடைக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல சேரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். என்ன செய்றாங்க? எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டே இருக்கும்போது இதை எப்படி சொன்னேன்? ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் ஒரு ஸ்பார்க் ஒன்று அடிக்குது. யாருக்கு? ஜான். There was this one son, John. ஒரு குமாரன் ஆகிய யோவானுக்கு மட்டும் ஒரு ஸ்பார்க் அடிக்குது. அவர் என்ன சொல்றாரு? இது பிடிச்ச உடனே எனக்கு ஒண்ணு தெரியுது. இது அப்பா மாதிரி தெரியுதுடா. வெளியில நிக்கிறது அப்பான்னு நினைக்கிறேன். இது அப்பான்னு நினைக்கிறேன். அவர் சொன்னனாலதான் இவ்வளவு பெருசு கிடைக்கும். நான் போட்ட நெட் எனக்கு தெரியுமாடா. நான் போட்டது இவ்வளவு நெட். இதுல இவ்வளவு பெரிய மீன் மாட்டுச்சுன்னா கண்டிப்பா வெளியில யார் நின்னுட்டு இருக்கா? டாடி நின்னுட்டு இருக்காங்க. ஹalleluya. யோவான் சொன்ன உடனே John understood at the very moment of that miracle. ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்த அந்த சமயமே யோவான் அறிந்து கொண்டான். அது என் இயேசுவால் செய்யப்பட்ட ஒரு அற்புதம். ஹalleluya. வெளியில ஓடி வராங்க. எல்லாரும் வெளியே எடுத்துக்கொண்டு பக்கத்துல இருக்க போட்டு எல்லாம் அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இழுத்தாங்க. இழுத்து வெளியில கொண்டு வந்துட்டாரு. That is the second miracle which the Lord did. அந்த இடத்துல அவர் செய்த miracle என்னது? இரண்டாவது miracle. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு? ஏற்கனவே there was burning coals and there was fish on top of it. Hallelujah. My dear brother and sister, ஒருவேளை நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதத்துக்காக நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரு விண்ணப்பத்திற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே எனக்கு வேணும், இதுதான் ஆண்டவரே எனக்கு வேணும், இந்த காரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு மீன் வேணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் லைஃபை சஸ்டெயின் பண்றதுக்கு I need my finances to be high. என் finances கொஞ்சமாச்சு இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் மீன்களை தேடி அலைந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு 153 பெரிய மீன்களை மட்டும் கொடுக்காம நீங்க வந்துட்ட பிறகு இம்மீடியட்டா சாப்பிடுறதுக்கு என்ன கொடுக்குறாரு? மீனும் அப்பமும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஹalleluya.
he knew they were all very tired. எல்லாம் டயர்டா இருக்காங்க, நைட் ஃபுல்லா கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஓகே சரீரம் எல்லாம் டாய்த்து போய் ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவனுங்க கொண்டு வந்து அந்த மீனே செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் 2 மணி நேரம் ஆகும். என்ன பண்ணுவோம், மீன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம், எக்ஸ்ட்ரா என்ன வச்சிருப்போம், அப்பவும் வைத்திருந்தார். ஹalleluya. நண்பு சகோதரனே சகோதரிகளே, அந்த இடத்துல ஆண்டவர் அவர்கள் சரீரத்திற்கு மட்டும் மீனை அவர் செஞ்சு வைக்கல, அவர்கள் ஆத்துமாவிற்கு தேவையான பிற்கப்பட்ட அப்பத்தையும் அந்த இடத்துல வைத்திருந்தார். ஹalleluya. They did not receive just food for their body. அவர்கள் சரீரத்திற்கு மட்டும் அவர்கள் ஆகாரத்தை அவர்கள் வைக்கவில்லை, ஆண்டவர் அவர்கள் ஆத்துமாவிற்கு தேவையான அந்த பிற்கப்பட்ட சரீரத்தையும் அந்த அப்பத்தையும் அங்கே வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது, சில ஆசீர்வாதங்களுக்காக நான் ரொம்ப வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நம்ம ஊழியத்துல பாத்தீங்கன்னா வந்திருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா they all have certain things in their life, certain unanswered prayers. சில ஜெபம் பதில் அளிக்கப்படாத ஜெபங்கள் நம்ம கிட்ட எல்லார்கிட்டயும் இருக்குதான் சரி. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இங்க நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் என் பிரேயர்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டாரா? No, certain prayers are not answered yet. சில ஜெபங்கள் இன்னும் எனக்கும் ஆண்டவர் பதிலளிக்காமல் தான் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சில unanswered prayers இருக்கும். சில போட் எடுத்துக்கொண்டு நம்மளும் கலிலேய கடல்ல நம்ம கூட சில பேர் ஏத்திக்கிட்டு நம்மளும் தனியா பயணம் செய்து கொண்டுதான் இருப்போம். இந்த நேரத்துல எனக்கு மீன் கிடைக்குமா, நம்ம நேர வலைய போட்டு பார்ப்போம், நைட் ஃபுல்லா போட்டு பார்த்திருப்போம், காலையில ஃபுல்லா போடுவோம், விடிய காலை 2 மணி 3 மணிக்கு எழுந்து நம்ம வலைய போடுவோம். ஒன்றும் நடக்கவே இல்லையே பிரதர், ஒண்ணுமே ஆகவே இல்லையே பிரதர். கண்ணீரோடு கூட நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். 1 மணி நேரம் போட்டேன் பிரதர், 2 மணி நேரம் போட்டேன், என் பிரேயர் டைம் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, என்னுடைய இந்த நெட் லேயிங் டைம் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், but still I have not received any fish. Today the Lord is saying, I am not only going to fill your net, உங்களுடைய நெட் உங்க வலையை மட்டும் நான் நிரப்புகிற தேவன் அல்ல, உங்களுக்கு இமிடியேட்டா ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக உங்கள் வாழ்க்கையை நான் இருக்க போகிறேன். ஹalleluya. நண்பு சகோதரனே சகோதரிகளே, they received food at that very instant. அந்த இன்ஸ்டன்ட்ல கூட அவர்கள் ஆகாரத்தை சாப்பிடும்படிக்கு ஆகாரத்தை அந்த நேரத்திலே ஆண்டவர் கொடுத்தார். ஹalleluya. நண்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை இந்த இடத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை எண்ணி வந்திருக்கலாம், சில ஜெபங்களுக்கு பதில் எண்ணி வந்திருக்கலாம், சில காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து சோர்ந்து போய் அந்த இடத்துல நீங்க ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நான் வாசித்தேன், ஒரு தேவனுடைய தாசன் ஒரு விவராக எழுதியிருந்தார். அந்த நேரத்துல எப்படி இருந்தாரா, பேதுரு சட்டையெல்லாம் கழட்டி போட்டார். ஏன்னா பைபிள்ல இருக்கும், அவர் he grabbed his shirt and he wore it and he ran ashore. அவர் என்ன பண்ணிட்டாராம், கோச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டு ஒரு ஓரமா போய் படுத்துட்டாராம். முடிஞ்சிச்சு, நீ கிடைக்கவே கிடைக்காது, நீ நான் வேஸ்டா இவ்வளவு தூரம் நான் ரோப் பண்ணிட்டு வந்துட்டேன், இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் ஒண்ணும் முடியலன்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டு ஒரு ஓரமா போய் படுத்துட்டாராம். நீங்க ஏதாவது பண்ணுங்கடா, இதுக்கப்புறம் ஒண்ணுமே முடியாது அப்படின்னு. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் ஒரு பெரிய கேட்ச் கொடுக்கிறார். ஹalleluya. My dear brother and sister, you might have lost your hope and trust in the Lord. தேவன் மீது உள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இழந்தவர்களாக தோய்ந்து போய் இந்த இடத்துக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க உங்க சட்டையெல்லாம் கழட்டி போட்டு முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை இவ்வளவுதான், என் சாப்டர் இவ்வளவுதான் க்ளோஸ் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I am going to give you a good catch. Hallelujah. I am going to give you 153 great fishes, 153 big fishes, and apart from that, அதோடு கூட மட்டுமல்லாது உங்களுக்கு என்ன செய்ய போறேன், அக்னியில் சுடப்பட்ட மீன்களையும் என் சரீரத்தையும் உங்களுக்காக நான் பெற்று தரப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. 1997 வருடம் நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். அந்த நாட்கள்ல அர்ஜென்டினால பியூனஸ் ஏர்ஸ் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகையில் வாசித்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். என்ன நடந்துச்சாம், there was a man called as Jackie. ஜாக்கின்னு ஒரு மனுஷன் ஒருத்தர், அவனுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பமா, அவனுக்கு 1 ஸ்கொயர் மீல் கூட ஒரு நாளைக்கு அவன் அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பமா. அப்படி இருந்த அந்த குடும்பத்துல அவன் என்ன செஞ்சான், சின்ன சின்ன வேலைகளை செய்வான், ஒரு வீட்டுல போயிட்டு வேலை செய்வான், ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஒரு வேலை செய்வான், ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டு அவனே டெய்லி அவன் சஸ்டெயின் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்துச்சான், அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சான். உடனே ஒரு வைஃப் ஒன்று வந்தானா, கொஞ்சம் வருடங்களுக்குள்ளாக 3 பிள்ளைகள் அவனுக்கு பிறந்துட்டான். ஒரு நாள் வீட்டுல செம்ம சமயம் சொன்னாங்க, அவன் வைஃப் சொன்னாங்கன்னா 3 பிள்ளைங்க பிறந்தாச்சு. முதல் பிள்ளை படிக்கணும்னு சொல்றான், 2வது பிள்ளை என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா இந்த 3வது பிள்ளைய பாருங்க,
அந்த மூன்றாவது பிள்ளை எப்படி பிறந்துச்சான்? இட் வாஸ் born with a deformation. தன் சரீரத்துல கால்கள்ல முடமாக அந்த பிள்ளை பிறந்துச்சு. உடனே இந்த அம்மா சொன்னாங்கன்னா, இப்படிப்பட்ட 3 பேர் இருக்காங்க, நான் இருக்கேன், அது பிறகு நீ இருக்க, இத்தனை பேரையும் சஸ்டெயின் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன வேலை இருக்கு உன் கையில, ஒண்ணுமே இல்லாம இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு நாள் நல்லா காய்ச்சினாங்க. இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப கண்ணீரோட அப்படியே மனசுல சமாதானமே இல்லாம என்ன செஞ்சாராம், நேரா அப்படியே நடந்து போனாங்க. அப்படி நடந்து போகும்போது ஒரு சபையில ஒரு தேவனுடைய ஒரு ஸ்திரீ ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா ஒரு லேடி வாய்ஸ் கேக்குதுன்னு சொல்லிட்டு, யார் இந்த லேடி வாய்ஸ் பேசுறது, அது இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி இருக்கு, வேற ஒரு மொழியில யாரோ ஒரு லேடி ஒருத்தங்க வந்து பேசுறாங்க, என்ன நடக்குது பாப்போம்னு சொல்லிட்டு கதவு திறந்து உள்ள போனாராம். அங்க வெள்ளை அங்கி தைத்தவர்களாக ஒரு ஃப்ராக் மாதிரி ஒன்று போட்டு, ஒயிட் ஃப்ராக்ல அழகா ஒரு அம்மா நின்று ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கிலீஷ்ல. இது கேட்க இவருக்கு ரொம்ப ஆனந்தமாயிருச்சான். ஏன்னா அந்த டிரான்ஸ்லேட்டர் அவங்க பேச அந்த டிரான்ஸ்லேட்டர் வேகமா பேசினாராம். அந்த அம்மாக்குள்ள எவ்வளவு அக்கினி இருக்குது, எவ்வளவு அபிஷேகத்தினால அவங்க பேசுறாங்க, அவர்கள் இருதயத்தை சுக்குநூறா உடைக்கிற மாதிரி இந்த அம்மா இப்படி பேசுறாங்களே சொல்லிட்டு, இவ்வளவு வளமையோடு கூட இவ்வளவு விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இவங்க இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அந்த பேச்சுல அப்படியே இவர் வாஸ் அஸ்டவுண்டட். அந்த பேசி முடிச்சோம், லாஸ்டா அந்த மெசேஜ் முடிச்சோம், அம்மா சொன்னாங்க, டுடே இஃப் யூ வாண்ட் டு கிவ் யுவர் லைஃப் டு கிரைஸ்ட், இயேசுவானவரிடம் உங்கள் இதயத்தை நீங்கள் கொடுக்க விரும்பினால் முன்னாடி வாங்கலாம். உடனே இந்த அம்மா பேசின அந்த இதுலயே ஒரு லைட் போயிட்டு என்ன பண்ணாரா, சரி இந்த இயேசுவானவர்கிட்ட வந்தா எல்லாம் கிடைக்கும்னு இந்த அம்மா சொல்றாங்க. இந்த அம்மா இங்கிலீஷ்ல வேற பேசுறாங்க, அதனால என்ன இந்த அம்மா சொல்றாங்க உண்மையா இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இயேசுவானவர் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு நேரா குடுகுடுன்னு ஓடலாம். முன்னாடி போய் முழங்கால் போட்டான், அப்படியே கையை தூக்கிட்டு கேட்டாங்க, ஏதோ ஆண்டவரே ஏதோ கொடுக்க போறீங்கறாங்க, நான் என்னையே கொடுத்துறேன், ஏதாவது எனக்கு கொடு ஆண்டவரே. உடனே கையை தூக்குன நிமிஷம் he was thrown, அப்படியே தூக்கி எறியப்பட்டார். இந்த சகோதரி பக்கத்துல நடந்து போனாங்க, அந்த சகோதரிக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த அம்மாக்குள்ள இருந்து அப்படியே அந்த ஆவியானவர் இறங்கி இந்த மனுஷனை பிடிச்சு தூக்கி எறிஞ்சான். உடனே ஒரே அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். தூக்கி அடிச்சு சொன்ன அப்படியே பார்த்தாராம், ரைட்டு நமக்குள்ள ஏதோ வந்துருச்சு, இனிமே நம்ம எல்லாம் நம்மளுடைய கடன் தீர்த்துறோம், நம்ம வீட்டுல இருக்க சமாதான குறைவை தீர்த்துறோம், எல்லாம் தீர்த்துறோம், எனக்கு ஏதோ கிடைச்சிருச்சுன்னு சொல்லி குடுக்குடுன்னு வீடு போடுவான். கதவு திறந்தானா, he expected a big bag of gold, ஒரு பெரிய ஒரு பையில ஒரு பெரிய கோல்டு பொற்காசுகள் இருக்கணும், நம்ம அம்மா நல்லா இருக்கணும், நம்ம வைஃப் கரெக்டா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க எல்லாம் சரியா இருக்கணும், நம்ம கடைசி பிள்ளைங்க சுகமா இருக்கணும், எல்லாம் எதிர்பார்த்துட்டு வந்து உள்ள வந்து பார்த்தாராம். பார்த்தா அந்த அம்மா அப்படியே உட்காந்துட்டே இருந்துச்சு. போகும்போது எப்படி விட்டு போனாரோ அதே மாதிரிதான் இருந்துச்சான். அந்த பிள்ளைய திரும்பி பார்த்தானா அதே மாதிரிதான் கால் இருந்துச்சான். அந்த நடுவில் இருக்க பிள்ளைய பார்த்தானா அது தலையில எப்படி கை வச்சு உட்கார்ந்து இருந்துச்சான். முதல் பிள்ளைய பார்த்தானா அது எப்படியே ஒரு பார்த்து முடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். யோசித்தாரா, அந்த மாதிரி இவ்வளவு நல்லா பேசிச்சே, நீ உன்னை ஆண்டவர் கிட்ட கொடுத்தா உனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருவாருனால என்ன பண்றது அப்படின்னு திருப்பி நேரம் வெளில போனான். அந்த சர்ச்சுக்கே போனான். அந்த அம்மா காரை நோக்கி கடந்து வந்து கொண்டிருந்தாங்க. அந்த காருக்குள்ள போய் நிப்பாட்டி சொன்னாரா, அம்மா நீங்க சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன், எல்லாமே எனக்கு வந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா வீட்டுக்கு போனா அதே மாதிரி தான் இருக்கு. சொன்னாரா, அந்த அம்மா சொன்னாங்கம்மா வீட்டுக்கு போனா அதே மாதிரி தான் தம்பி இருக்கு, வீட்டுல மாறுற வரைக்கும் நீங்க இதே பிடிச்சிக்கிட்டு ஜோம் பண்ணுங்க, ஒரு நாள் கண்டிப்பா மாறும். இவருக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரா, நீ வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணுங்க, இதை பிடிச்சிட்டே ஜோம் பண்ணுங்க, நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். உங்க ஒரு நாள் சொன்னது ஒன் டே நாம சொல்றது டுமாரோ அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நேரம் வீட்டுக்கு போனாங்க. அடுத்த நாள் காலைல வரைக்கும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தா, அந்நிய பாஷை பேசினா, வாயை திறந்து ஜோம் பண்ண ஏதோ பாஷை வந்துச்சான், ரொம்ப புதுசா இருந்துச்சான். இருக்கு உட்காந்து ஜோம் பண்ணாராம். நம்ம ஒரு சைடுல கத்திட்டு இருந்துச்சான். இவன் வேற இவன் ஆர்ஜென்டினியன் லாங்குவேஜ் பேசினாலே நம்ம கேட்க முடியாது, இவன் ஏதோ உட்காந்து பேசிட்டு இருக்கான, பிளாண்டிட்டு இருக்கானு. உடனே என்ன பண்ணாராம், இவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்த நாள் வேலைக்கு போனாராம். வேலையில மத்தியானம் லஞ்ச் பிரேக் விட்டாங்க, நேர ஒரு வயல்வெளிக்கு ஓடினாராம். அங்க போய் உருண்டாராம். என்னென்னோ ஆச்சா இவர் சரீரத்துக்குள்ளாக ஆவியானவர் வந்து இவர் இயக்க ஆரம்பிச்சாராம். என்னென்னோ நடந்துச்சா. ஒரு 2 or 3 years he was fully under the fire of God. தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவராக ஒரு நாளைக்கு அற்புதம் நடக்கும், நாளைக்கு அற்புதம் நடக்கும், நாளைக்கு அற்புதம் நடக்கும்னு அதே அற்புதத்தை ஃபோர்ஸ் பண்ணி அவர் டெய்லி அவர் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு வந்தார். 3 வருஷம் முடிஞ்சுச்சான். இந்த அம்மா சொல்லிடுச்சான், இந்த முதல் பிள்ளையோட படிப்பை நம்ம நிப்பாட்டிட்டு இந்த பிள்ளையை வேலைக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை வேலைக்கு அனுப்பிச்சாச்சு. 2வது பிள்ளைக்கு படிப்புக்கு காசு கிடையாது, அந்த 2வது பிள்ளைய வீட்டுல உட்கார வச்சிடலாம். 3வது பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்க காசு இல்லை, அதனால அந்த பிள்ளை வீட்டுல ஒரு ஓரமா போட்டுலான்னு சொல்லிட்டு இந்த அம்மா முடிவு பண்ணிச்சான். இந்த பிள்ளை வேலை தூக்கிட்டு போயிட்டு படிக்க சென்று கொண்டிருந்த அந்த பிள்ளை ஃபீஸ் கட்ட முடியாம வேலைக்கு செல்ல போகும்போது இந்த மனிதனுக்கு இருதயம் எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. நேரம் போனார் அந்த வயல்வெளிக்கு. ஓடு ஆண்டவரே நீ எல்லாம் கிடைச்சிடும் அம்மா சொன்னாங்க, நாளைக்கு கிடைச்சிடும் சொன்னாங்க.
நாளை நாளை என்று 3 வருடங்கள் நான் ஓட்டி விட்டேன். என் வாழ்க்கையில ஒரு ரிலீஃபே இல்லையா? Am I just to be locked in such a state? இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் என் லைஃப் ஃபுல்லா நான் சஃபர் பண்ணணுமா? எந்த இடத்துலயுமே எனக்கு ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கிறேன். வீட்டுக்கு போன கவலையா இருக்குது. ஒருத்தர் முகத்தை பார்க்கும் பொழுது I am feeling very worn out. My spirit is dead என்று சொல்லி கண்ணீரோடு கூட கதறினார். அப்போ என்ன நடந்துச்சா? இவர் கதறும் பொழுது ஒரு ஈவினிங் டைம். இவர் கதறி முடிச்சோட ஒரு பெரிய லைட் ஒரு மேல வந்து அடிச்சான். உடனே இவர் பார்த்தா ரைட்டு நம்ம பிள்ளைய மூத்த பிள்ளைய வேலை காமிச்சனால போலீஸ்காரன் நம்மளை தேடி வந்துட்டான். லைட்டு போட்டுட்டான். லைட்டை போட்டு நம்மளை தேடி வந்துட்டாங்க. சின்ன பிள்ளைய வேலை காமிச்சனால I'm getting arrested. இதுவரை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சு திரும்பி பார்த்தா இது அந்த லைட் இல்லையா, வானத்துல இருந்து ஒரு லைட் ஒன்று வந்துச்சு. உடனே நேர பார்த்தா ஒரு மனிதர் ஒரு படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்தார் வானத்துல இருந்து. உடனே he understood that this is something heavenly. பரலோகத்துக்கு அடுத்த காரியம் என்று உடனே அவர் அறிந்து கொண்டு அவர் நேர திரும்பி பார்த்தா அந்த நேரத்தில் அவர் இயேசுவானவரை அவர் தரிசித்தார். ஹalleluya. இயேசுவானவர் இறங்கி வந்தோடனே இவர் நேர அவர் முன்பதாக விழுந்தார். விழுந்து மகிமை தாங்க கூடாமல் அப்படியே கண்களை மூடி விழுந்தார். ஆண்டவர் நேர மேல இறங்கி வந்தார். இறங்கி வந்துட்டு அந்த பியூனஸ் ஏர்ஸ் டைம்ஸ்ல போட்டிருந்ததை நான் வாசிச்சவனாக நான் பேசுகிறேன். ஆண்டவர் இறங்கி வந்து இவர்கிட்ட கேட்டார், what do you want daddy? உனக்கு என்னப்பா வேணும்? what do you want? இந்த கேள்வி கேட்ட உடனே அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த கேள்வி தான். இத்தனை வருடங்களாக யாராவது ஒருத்தங்க என்கிட்ட வந்து என்னப்பா வேணும்னு கேட்கணும்னு என்று சொல்லி அவர் எதிர்பார்த்த கேள்வியை கேட்ட உடனே அத்தனை நாள் அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஆன்சர் எல்லாமே ஒரு முன்னாடி கடற்கடன்னு வந்துச்சு. முதலாவதாக பார்த்தாராம் இவர் வைஃப் ஒரு அசிங்கமாக ஒரு கிழிந்து போன ஒரு உடை அணிந்து இருந்தார்களாம். அந்த அம்மாவுக்கு நல்ல ட்ரெஸ் வேணும். அடுத்ததாக மூத்த பிள்ளை, இந்த பிள்ளை நல்லா படிச்சு ஒரு பெரிய இடத்துல நான் மனம் முடிச்சு வைக்கணும். அடுத்ததாக பார்த்தா அந்த 2வது பிள்ளை, அந்த பிள்ளையை நான் படிக்க வைக்கணும். கடைசி பிள்ளையை பார்த்தா நான் கால் எடுத்துக்கொண்டு வருது, அந்த பிள்ளைக்கு கால் நல்லா இருக்க வேண்டும். நேரங்கள் வீட்டை பார்த்தாங்க, ஒரு கிச்சன் பார்த்தா கிச்சன்ல ஒண்ணுமே இல்லையா, ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இல்லையா, ரைஸ் எதுவும் இல்லையா, சாப்பாடு எதுவுமே கிடையாதா, அது எல்லாமே ஃபுல்லாக வேண்டும். அடுத்து வீட்டை பார்த்தா வீட்டுல சேர் கீர் எதுவுமே கிடையாதா, வீட்டுல எல்லாம் மேல குப்பை உழுந்து கொண்டும் இன்செக்ட்ஸ் நிறைந்த ஒரு வீடாக அழுக்காக இருந்த வீடு மாளிகையாக மாற வேண்டும் என்று சொல்லி இவர் மனதில் வைத்திருந்த எல்லா பதில்களையும் எல்லா கேள்விகளையும் அவர் இமீடியட்டா அணுகிறார். அடிக்கிட்டு அவர் வாயை திறந்து பார்க்கறதுக்குள்ள ஆண்டவர் சொன்னார், என்ன வேணும்? what do you want Jackie? what do you want? நான் சொன்னார், ஆண்டவரே எனக்கு நிறைய வேணும் ஆண்டவரே. என்னுடைய ஆன்சர்ஸ் என் பிரேயர்ஸ் எல்லாம் நிறைய ஆண்டவரே. நீ கேட்ட அந்த கேள்விக்கு பதில் நிறைய இருக்குது ஆண்டவரே. சரி அப்போ வா நம்ம போய் என்னென்ன கேள்வி ஒன்னொன்னு நம்ம பார்ப்போம் வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கையை பிடித்து கொண்டு அப்படியே அந்த படிக்கட்டு மேல கொண்டு போனாராம். ஹalleluya. அந்த மனிதன் சொல்லுகிறான், I was taken up into the heavenly places. 1997 நடந்த ஒரு சம்பவம். I'm not talking about 18th century or 17th century. I'm talking about 1997. 1997ல அந்த மனுஷன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மேலே ஏறி வா. மேல போனா ஒரு பெரிய ஒரு ரூம் கொண்டு போனாராம். அந்த ரூம் முழுசா பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, it was filled with shining and glittering stones. ஒரு நிறைய ஜொலிக்கிற கற்கள் நிறைந்த ஒரு ரூம் கொண்டு போயிட்டு சொன்னா, நீ நிறைய கேள்வி இருக்குது, நிறைய தேவை இருக்குதுனால எவ்வளவு வேணுமோ அள்ளிட்டு போ அப்படின்னா. பார்த்தா ஆண்டவரே எனக்கு இதை பார்த்தா அள்ளிட்டு போகிறதுக்கு பதிலா இந்த இங்கே இருந்துடலாம்னு தோணுது. அந்த அளவுக்கு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. எங்க வீட்டுல ஒரு சின்ன லைட் இருக்கும் ஆண்டவரே, அதை வச்சு ஒருத்தர் முகத்தை கூட எங்களால பார்க்க முடியாது. இந்த ரூமே ஜொலிக்குது லார்ட். I don't want to go from here. Let me stay here அப்படின்னா. ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு நீ பதில் வேணும்னு தானே கேட்டேன், உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோ. இன்னொரு சொன்னாரா, ஆண்டவரே நிறைய தேவைகள் இருக்குது, நான் எடுத்த நான் ஒரு 2-3 தான் எடுப்பேன், எனக்கு நீ எடுத்து பாரு. ஆண்டவரோட எடுத்தான். எடுத்து சொன்னாரா, உன்கிட்ட நான் எடுத்து கொடுத்தேன்னா நீ என் கை பெருசு, நீ உன் கையில வாங்கினா அது பாதி சிந்திரும். நான் என்ன பண்றேன், இதை எடுத்து உன் மீது நான் எரிகிறேன். let me throw that towards you சொல்லிட்டு அவ்வளவு அந்த ஆண்டவருடைய கரங்களை எடுத்த அந்த அத்தனை precious stones-யும் இவன் மீது தூக்கி எறிந்தார். அப்படியே பார்த்தா இவர் கீழே கிடக்கிறார். விஷன் முடிஞ்சிருச்சு, டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிருச்சு, everything was out. கோல்ட் ரூம் போயிடுச்சு, precious stone போயிடுச்சு, இதே பூமியில இருட்டாயிடுச்சு, படுத்து கிடக்குது. ஆனால் இந்த மனிதனுக்குள்ளாக ஒரு விசுவாசம் வந்துச்சு. போனதுல என்ன நடந்துச்சு, அந்த அம்மா சொன்னாங்க, இவர்கிட்ட ஏதாவது கொடுத்தனா, உன் இதயத்தை கொடுத்தனா அப்புறம் உனக்கு திருப்பி தருவாருனாங்க. இப்ப அவரே வந்து ஏதோ என்ன கொடுத்துருக்காரு, நான் என்ன பண்றேன், என் வீட்டுக்கு போறேன்னு போனாங்க. இவர் வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள நுழையாராம்.
நிறைய கூட்டம் நிக்கலாம். இவ்வளவு கூட்டம் நம்ம வீட்டுக்கு நிக்குது, எப்பவும் அந்த நேரத்துல இவ்வளவு கூட்டம் நினைச்சுன்னா இந்த வீட்டுல யாரோ போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வந்தா எல்லாரும் இவர் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு கார் ஒண்ணு நின்று இருக்காங்க வீட்டு வாசல்ல. நேர போயிட்டு என்ன நடந்துச்சு, யாருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த கார்ல இருந்து ஒரு ஒயிட்டா நல்ல ஒரு ஃபாரினர் மாதிரி ஒருத்தர் வந்து நிறைய திங்ஸ் எடுத்துக்கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. நேரா போனாங்க, வீட்டுக்கு போய் பார்த்தாங்க, சுத்தி சுத்தி பார்த்தாங்க. எல்லாரும் கேட்டாங்க, இவர் தான் இந்த வீட்டு ஓனர், இவர் தான் இந்த வீட்டு அப்பா, இவர் தான் இந்த வீட்டுடைய அந்த ஆண் மகன், இவர் தான் சொல்லிட்டு எல்லாரும் இங்க காமிச்சாங்க. இவர் நேரம் பார்த்தா, ஆமா நான் தான். உடனே இந்த மனுஷன் கேட்டாங்க, நீ ஜாக்கி அப்படின்னாங்க இங்கிலீஷ்ல. இவருக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது, போய் பார்த்தாங்க. உடனே அந்த நேட்டிவ் லாங்குவேஜ்ல ஒருத்தர் பக்கத்துல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்க, ஆர் யூ ஜாக்கி அப்படி? எஸ் ஐ அம் ஜாக்கி அப்படின்னாங்க. ஓகே, then this is for you. இது உங்களுக்கு தான். நேரா உள்ள போனா ஒரு பெரிய சூட்கேஸ் ஒன்று இருந்துச்சாம். அந்த சூட்கேஸ் ஃபுல் ஆஃப் கோல்டு காயின்ஸ் இருந்துச்சாம். உடனே நேரா பார்த்தா இவருடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா அந்த நிறைய வீடு ஃபுல்லா கோல்டு காயின்ஸ் இருக்கணும், ஒரு தாட்டி இவருக்கு வந்திருக்கு கரன்சியா இருக்கணும். நேரா பார்த்தா கோல்டு காயின்ஸ். நேரா திரும்பி பார்த்தாரா வீட்டுல கிச்சன் பார்த்தாரா, கிச்சன் ஃபுல்லா நிரப்பிட்டாங்க. இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸையும் கொண்டு வந்து ஏத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் சேரை கொண்டு வராங்க, பெரிய பெரிய கார்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து லோடா லாரியில கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற வீட்டுல என்ன சொல்றாங்க, என்னாச்சு, did you do a heist அப்படின்னு கேக்குறாங்க. இங்கயா போய் நல்லா களவாண்டிட்டியா, நிறைய பெருசா செஞ்சிட்டியா, ஒரு மணி ஹைஸ்ட் மாதிரி ஏதாவது பண்ணிட்டியா, இங்கயா போய் பெருசா களவாண்டிட்டு வந்துட்டியா, இவ்வளவு தூரம் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க, என்னப்பா பண்ண? இவனுக்கு என்ன பண்ண ஒண்ணுமே தெரியல. இவன் நேர சுத்தி சுத்தி பார்த்தானா இந்த மனைவி எங்கன்னு தேடனா. மனைவி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த வாட்வாக்கு எங்க மாட்டுங்க, இந்த கெய்சர் இந்த இடத்துல போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள நின்றுச்சு. இந்த பிள்ளைகள் தான் தெரியுமான்னு கூட இவருக்கு தெரியல. நேரா அப்படியே சுத்தி கித்தி பார்த்தாராம். முதல் பிள்ளைய பார்த்தா அந்த பிள்ளை கையில ஏதோ ஒரு பெரிய ஃபார்ம் வச்சிருந்துச்சு. இவர் நேரா போய் கேட்டாரா, இது என்னமா அப்படின்னு. நான் வந்து ஃபாரின்ல வேலைக்கு போறேன், அதுக்காக இந்த மனுஷன் எனக்கு இந்த ஃபார்ம் வந்து கொடுத்தாரு. நான் வெறும் ஒரு இடத்துல சைன் போடணுமா, எனக்கு எப்படி சைன் போடணும்னு தெரியல. நான் ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்கப்புறம் வைக்க சொன்னாங்க, அந்த இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியலையா. நெக்ஸ்ட் பிள்ளை கிட்ட போனாரா, அந்த பிள்ளையும் கையில ஒரு ஃபார்ம் வச்சிருந்தா, நீ என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா. உடனே சொன்னாரா, இந்த மனுஷன் வந்தாங்க, இவர் ஒரு பெரிய காலேஜ்ல என்ன சேர்க்கணும்ன்றாரு, ஒரு பெரிய இடத்துல என்ன எஜுகேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்திருக்காரு. he wants me to punch அப்படின்னா. இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சாம். திரும்பி பார்த்தா அங்கே தன்னுடைய கடைசி மகள் அந்த இடத்துல நடந்து வந்து கொண்டிருந்தாங்க. ஹalleluya. she was walking. அவள் நடந்து வந்தாளாம். நேரா பார்த்து கேட்டாமா, நீ என்னமா, உனக்கு என்னமா டால் கொடுத்தான், உனக்கு how can you walk? இத்தனை வருடமாக நீ பிறந்ததிலிருந்து நீ கால் இல்லாம இருந்த, how can you walk? what did this guy give you? இந்த முதல் பிள்ளை கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காரு, இரண்டாவது பிள்ளை கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்திருக்காரு, இந்த மனைவி கிட்ட கிச்சன் ஃபுல்லா எல்லாத்தையும் அடிக்கி கொடுத்திருக்காரு, சேர்னா வந்து போடுறாரு, கார்ல எல்லாத்தையும் வந்து டம்ப் பண்றாரு. ஆனா உனக்கு என்னமா கொடுத்தாரு? அரை மணி நேரத்துக்கு முன்பதாக ஒரு எலக்ட்ரிக் ஷாக் என் மேல அடிச்சிச்சு, என் கால் நடக்க ஆரம்பித்து விட்டேன். ஹalleluya. அந்த நேரத்தில் அவர் நினைத்து பார்த்தார், இயேசுவானவர் அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து, மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் நாம் வாசிப்பது போல, அவர் இடம் கொள்ளாமல் போகும்படி அவர் நிரப்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹalleluya. ஒரு வருஷம் ஜெபம் பண்ணாரு, 2 வருஷம் ஜெபம் பண்ணாரு, நாளைக்கு அற்புதம் நடக்கும், நாளை கழிச்சு அற்புதம் நடக்கும், இன்னும் 2 நாள்ல நடக்கும், இன்னொரு 1 வருஷத்துல எல்லாம் நார்மல் ஆயிடும், எல்லாம் ஓகே ஆயிடும், நம்ம எல்லாம் மேல போயிடலாம், நம்ம கிராஃப் மேல ஏறிடும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாயா? இந்த காண்டவர்களை பார்த்து சொல்றாரு, you are called to catch big fish. நீ வலதுபுறமாக உன் வலையை நீ வீசும் பொழுது you are going to catch a big fish. சகோதரி அந்த டைம்ஸ்ல ஹெட்லைன்ஸ்ல வந்துச்சாம், இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு எங்கிருந்தோ வந்துச்சுன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவன் சேவிக்கிற தேவன் ஒரு ஜீவனுள்ள தேவன். ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு உயிர்த்தெழுந்த தேவன். இன்றைக்கு நீங்களும் நானும் சேவிப்பது ஒரு உயிரோடு கூட இருக்கிற ஒரு இயேசுவானவர், மரணத்தை வென்று ஜெயித்த ஒரு இயேசுவானவர். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிற ஒரு உயிரோடு இருக்கிற இயேசுவானவர் நாம் சேவிக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் யாவர் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே let me catch a big fish Lord. ஆண்டவரே என் வலைகளை நான் போடும் பொழுது வலதுபுறமாக என் வலைகளை நான் திருப்பி போடும் பொழுது, ஆண்டவரே நான் ஒரு பெரிய மீனை நான் பிடிக்கணும். ஆண்டவரே, not just one fish Lord, I want to catch 153 big fishes Lord. 153 பெரிய மீன்களை பிடிக்கும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே என் சரீரத்தை நான் உமக்கு தருகிறேன். ஆண்டவரே என் ஆத்மாவை நான் தருகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே இத்தனை நாட்கள்
என் படகில் நான் தான் ஆண்டவரே மாலுமியாக இருந்து கொண்டிருந்தேன். I was the captain of my ship, Lord. But now, Lord, you come and drive my ship, Lord. என்னுடைய கப்பலை நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா எனக்கு லெஃப்ட்ல போடுறதா, நேர போடுறதா, ரைட்ல போடுறதா, பின்னலாக போடுவதா என்று எதுவுமே தெரியாமல் எல்லா இடமும் நான் ட்ரை பண்ணி விட்டு ஆண்டவரே சட்டை எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு ஒரு சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே தகப்பனே children have you got something to eat என்று சொல்லுங்க அந்த வார்த்தையால் என் காதில் விளக்கும் ஆண்டவரே பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்ற அந்த வார்த்தையானது இப்பொழுது நீங்கள் சேவையில் வந்து விளக்கும் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க டாடி நான் இது செய்ய போட்டேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல இத்தனை இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆண்டவரே இத்தனை இடத்துல நான் கால் பதித்து பார்த்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல இத்தனை டாக்டர்ஸ்க்கு நான் ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல இத்தனை இடத்துல நான் எஜுகேஷன்ல டெவலப் பண்ண வேண்டும் என் பிள்ளைகளை எஜுகேஷன்ல டெவலப் பண்ண வேண்டும் இத்தனை இடத்துல நான் போய் பார்த்தேன் but nothing is fruitful in my hands இத்தனை இடத்துல நான் ஏதாவது ஒன்று பண்ணனா என் லைஃப் முன்னேறும் என் லைஃப் முன்னேறும் நான் மேலே எழுப்பி வந்துடலாம்னு சொல்லி இத்தனை இடத்துல நான் பிரயாசப்பட்டு விட்டேன் இத்தனை மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் உண்மைதான் இன்னும் கனி வரவில்லை ஆண்டவரே இன்னும் உம்மை தரிசிக்க முடியவில்லை ஆண்டவரே இன்னும் என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கவில்லை ஆண்டவரே இன்னும் உன்னை கிழிக்கப்பட்ட நோக்கமாக உம்மை நான் தரிசிக்க முடியாமல் கனி வடித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார் இயேசு ஆண்டவர்கிட்ட சொல்லு no Lord I haven't got any fish ஆண்டவரே இல்லை அப்பா என் கையில ஒரு மீன் கூட இல்லை என்று இப்பொழுது நீ ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது இயேசு ஆண்டவர் தாமே சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு ஆண்டவர் தாமே அவர் விழாவில் கூத்தப்பட்ட அந்த ஈட்டியின் அந்த மார்க்கோடு கூட அவர் முன்பக்கமாக வந்து என் விழாவை பாரு அந்த வலது பக்கமாக உன் வலையை வீசு என்று அவர் சொல்லப் போகிறார் ஹalleluya பெற்றுக்கொள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள் அந்த வலையை நீ வலது பக்கமாக திரும்பி போடும் பொழுது இதோ அந்த நேரத்தில் தானே நீ ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஒரு பதிலை தரும்படியாக என் இயேசு ஆண்டவர் தாமே வானத்திலிருந்து அவர் இறங்கி வரப் போகிறார் yes Lord yes my God என் அன்பு சகோதரனே ஒருவேளை இத்தனை நாட்களாக நீ அநேக காரியத்தை நீ செய்து பார்த்து வீணடித்துக் கொண்டு உன் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டு இந்த இடத்தில் நீ கண்ணீரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா முனைகள் படியிட்டு ஆண்டவரை நீ பேசிக்கிட்டு இருக்கிறியா ஆண்டவரே இத்தனை நாட்கள் எவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ணாண்டவரே out of my own accord out of my own strength எனது சுய பலத்தினாலும் எனது சுய சித்தத்தினாலும் நான் இவ்வளவு ட்ரை பண்ணிட்டாண்டவரே எதுவுமே முடியல என்று நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாயா இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் பலத்த புறமாக திரும்பி போடு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவாக என் பிடிக்கப்பட்ட அந்த மார்பு இருக்கும் அந்த பகுதிக்கு நேராக வலைய போட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வல்லமையானது உன் வாழ்க்கையில் இல்லாமைகளை அதை இருக்கிறவைகளாக மாற்றும் இல்லாமைகளாக இருந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த எல்லா காரியத்தையும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வல்லமையானது அது எல்லாவற்றையும் ஆம் என்று மாற்றும் yes Lord அதிக வியாதியோடு கூட வந்திருக்கிறாயா இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குது இந்த கஷ்டத்திலிருந்து என்னால் வெளியே வரவே முடியுது இந்த இயேசுவானவரை பார்த்து சொல்றாங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா என் சகோதரியை நீ கண்ணீர் வடித்துக் கொண்டு கதறி கொண்டிருக்கிறாங்க இந்த ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் என் மார்பிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த காயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த அக்கினியானது அந்த இடத்திலிருந்து என்ன புறப்பட்டு வந்துச்சுமா இயேசுவானவர் ரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வந்துச்சு அந்த அக்கினி மயமாக புறப்பட்டு வந்துச்சு இன்னைக்கு உன் வாழ்க்கையில பிசாசுகளின் போராட்டமா எல்லா ப்ராப்ளம்ஸ் மத்தியிலும் அது அக்கினி மயமாக அவரது ரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வரும்பொழுது all your problems will be transformed right now in the mighty name of Jesus இயேசுவானவர் வல்லமையுள்ள நாமத்தினால் உன் வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் மத்தியில் வந்திருக்கிறாயா ஆண்டவரே கேளு ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசுவானவரே ஒரு ரத்தமானது என் சரீரத்துக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே என் சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே இயேசுவானவரே upon my right hand side I am throwing my net Lord I am throwing my net towards you Lord ஆண்டவரே உம்மை நோக்கி உங்களுக்கு புறமாக என் வலையை நான் வீசுகிறேன் ஆண்டவரே yes Lord ஆண்டவரே
தேவனிடமாக ஆண்டவரே என்னை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவர், என்னை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவர், எனக்குள்ளாக உங்கள் அக்கினியை அடைத்தரும் ஆண்டவர். கடைசி கால ஊழியத்துக்காக தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி. எப்போ ஆண்டவரே நீர் வருவீர், எப்போ அப்பா நீர் வருவீர்? அப்பா நான் பறந்து செல்லணும்னு ஆசையோடு கூட இருக்கிறேன். அப்பாவை நோக்கி நான் கடந்து வந்து அப்பா ஊழியத்தை நடப்பிக்க வேண்டும், அற்புத அடையாளங்களை உமது நாமத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று வாஞ்சையோடு கூட நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நாள் அடைவல நாளைக்கா 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 என்று சொல்லி 12 வருடங்கள் உருண்டோடி விட்டது எல்லாம். இன்னும் ஆண்டவரே நாளைக்கு வருவீரா, நாளை கழிச்சு வருவீரோ, அப்படியாக நீ கடினோடு கூட நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அற்புத அடையாளங்களை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே. எனக்காக என் நாமத்தை தூக்கி பிடிக்கும்படியாக காலிங்களை பெற்றிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நேரத்தில் தானே எனது காயப்பட்ட கரத்தை கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நான் அற்புத அடையாளங்களை பயிற்றுவிக்க பயிற்சி தருகிற ஒரு தேவனாக உன் வாழ்க்கைக்குள்ளாக இன்றைக்கு நான் கடந்து வருகிறேன். I am coming as one who will train you to do signs and wonders. I will make you into somebody who is eruditing on the holy laws. தேவனுடைய நியாய பிரமாணத்தில் ஒரு எருடைட்டாக உன்னை மாற்றும்படிக்கு இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக அந்த ஆட்டுக்குட்டியாக உன் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி உனது வலையை வீசு. Cast your net towards that Lamb of God, the Lamb of God which was slain from the foundation of the world. உலக தோற்றத்திற்கு முன்பதாக உனக்காகவும் எனக்காகவும் கிழிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு நேராக வலைகளை இன்றைக்கு வீச மாட்டாங்க. நன்மை பரலோகத்திற்காக தகப்பனே, இவ்வளவு நேரம் எங்களோடு கூட பேசுகிறார்கள், எங்களோடு கூட இடைப்பட்டார்கள், உங்களது வார்த்தைகளினால் எங்களை நிரப்பினார்கள். அப்பா தொய்ந்து போய் காணப்படுகிறது, இருதயம் எல்லாம் பாரப்பட்டு இருக்க மாட்டோமே, அதிகமாக காத்திருந்தது இருதயத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வேண்டிக் கொண்ட காரியம் வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கிறது என்ற வேதவாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் தானே ஆண்டவரே, பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, எந்த விண்ணப்பத்திற்காக அவர்கள் அதிக நாட்கள் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ, இயேசுவானவரே நீர் தாமே உமது காயப்பட்ட கரத்தை கொண்டு அந்த அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையில் செய்யும் ஆண்டவரே. ஒரு விதமான சரீரத்தில் சில உபாதைகளோடு கூட பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆண்டவரே நீர் தாமே அவர்களை தொட்டு சுகமாக்க மாட்டவரே. ஆத்மாவில் யாவரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களா ஆண்டவரே, அவர்களை தொட்டு சுகமாக்க மாட்டவரே. அப்பா சரீர பிரகாரமான சில விதமான வியாதிகளினால் அகப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களா, தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவரே. ஆண்டவரே சில காரியங்கள் உலக பிரகாரமான சில தேவைகளுக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, நீதாமே அவர்களை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களில் நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் ஆண்டவரே. அப்பா பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் சரி, புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் சரி, நீ ஒரு குஷ்டரோகியை கூட நீ தூரே தள்ளுகிற தேவன் கிடையாதல்ல ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை தொட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் நீதாமே திறந்து வானங்களை திறந்து Lord fill them right now Lord. Let them be called blessed. Let them be called as one who is blessed Lord. அவர்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். உலகத்தின் ஆசீர்வாதங்களும் வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை இடம் கொள்ளாமல் போகும்படி நிரப்பி அருளமாட்டது. Let them be filled and filled and filled and let their cups be running over Lord. Lord, even at this time, Lord, I pray for all the people who have come here with needs, who are watching me with needs, ஆண்டவரே. இந்த இடத்தில் வந்திருக்கும் உங்கள் பிள்ளைகள் யாரா இருந்தாலும் ஆண்டவரே, தேவைகளோடு கூட வந்திருக்கும் உங்கள் பிள்ளைகளும் நீ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எந்த தேவையோடு கூட இருந்தார்கள் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களுக்காக நீ சிலுவை மரத்திற்கு நீ சென்றதை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. Fill their necks with 153 big fish, Lord. Fill their tummy with fishes and bread, Lord. Fill their hearts with thy broken body, Lord. உமது பிடிக்கப்பட்ட அந்த பிற்கப்பட்ட அந்த அப்பமாகிய உமது சரீரத்தை கொண்டு அவர்கள் ஆத்மாவை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் வயிற்றை ஆண்டவரே நீர் தாமே சுடப்பட்டு burning coals இருக்கிற அந்த மீன்களை கொண்டு நிரப்பும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான 153 பெரிய மீன்களை
நீர் ஜீவனுள்ள ஒரு தேவன் என்பதை அன்றைக்கு எப்படி உமது பிள்ளைகளாகிய உமது அப்போஸ்தலர்களுக்கு நீர் இன்னும் ஒரு விஷயம் நிரூபித்து காண்பிக்கிறோம். உமது தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் நிரூபித்து காண்பிப்பா. Prove to us, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தாமே உயிரோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பியும். ஆண்டவரே, வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஓ, அந்த அப்போஸ்தலர்கள் அறிந்து கொண்டார்கள். They knew, John knew that you were the one who was responsible for that miracle. ஆண்டவரே, யோவான் அறிந்து கொண்டார், நீர் தான் அந்த அற்புதத்தை செய்தீர் என்று. அதே போன்று எங்கள் கண்கள் திறக்கும் வழிக்கு எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, நான் நீர் தான் இதை செய்தீர் என்பதை நாங்கள் அறிக்கை பண்ணும் வழிக்கு, நாங்கள் டெஸ்டிமனி கொடுக்கும் வழிக்கு, நாங்கள் சாட்சி பண்ணும் வழிக்கு, எங்களுக்கு நீர் தான் எங்கள் கண்களை திறந்து உம்மை தரிசிக்கும் வழிக்கு, உம்மை கையின் கிரியையை நாங்கள் கண்டு நாங்கள் சந்தோஷப்படும் வழிக்கு எங்களை நீர் தான் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். Make us as testimonies, Lord. எங்களை சாட்சியாக நிறுத்தும். ஆண்டவரே, அடுத்த முறை நாங்கள் வரும் பொழுது, நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே, நாங்கள் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, go into all the world and preach about the good news என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, உலகம் எங்கிலும் போய் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் உலகம் எங்கிலும் உமக்கான சாட்சியாக எங்களை மாற்றுவோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்களுக்கு வைத்து, அப்படிப்பட்ட ஒரு அக்கினியை எங்கள் இதயத்திற்குள்ளாக அடைத்தருளும். ஆண்டவரே, lock into our bones, lock